உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். வெளியில சந்திக்க வேண்டிய சூழல் ஆயிடுச்சு. பார்வையாளர்கள் ஹெட்ஃபோன் போட்டு கேட்டீங்கன்னா இன்னும் துல்லியமா சவுண்டு கேட்கலாம். இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிவாங்க. ஈரான் விஷயத்துல நம்ம நேற்று அந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிளை வெட்ட போறாங்க, ட்ரம்ப் இறங்கி வந்தது அப்படின்ற விஷயம்லாம் நம்ம அன்னைக்கு நியூஸ் நம்ம பார்த்துருந்தோம்னா, இது 2 நாளுக்கு முன்பாக உள்ள செய்தி தான். ஆனால் உலகமே ஒரு ஆச்சரியத்தில் மூழ்கி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. 4000 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற ஒரு டார்கெட்டை அடிக்கக்கூடிய மிசைலை ஈரான் வச்சிருக்கிறத இப்போதான் உலகத்துக்கு காட்டியிருக்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட ஏர்பேஸை வந்து டார்கெட் பண்ணி ஒரு அட்டம்ப்ட் நடந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஏன் இதை உலகம் ஆச்சரியத்துல பாக்குது? இத்தனை நாள் அதை ஏன் மறைச்சு வச்சிருந்தாங்கன்னு சொல்றதை விட நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். நம்ம சங்கிங்க பூரா பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதை ஏன் இந்தியன் ஓஷன்னு சொல்றீங்க, இந்து மகா சமுத்திரம்னு சொல்லுங்க. இந்திய சமுத்திரம்னு சொன்னா கூட பரவாயில்ல, இந்து மகா சமுத்திரம்னு சொல்லணும். ஸோ அதை இந்து கடல், இந்து மகா சமுத்திரம் அப்படின்லாம் இவனுங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு படத்துல வருமே, ஏமா கல்பனா அந்த மொட்டை மாடியே வந்து இல்லையாம அப்படின்னு. அது மாதிரி இந்த கடல்லே வந்து நமக்கு மொத்தமாக அது பேர் தான் இந்தியன் ஓஷனே தவிர அது இந்தியாவுக்கு சொந்தம் கிடையாது. இதுவே நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் போய் கூகுள்லையோ இல்லை ஏதாவது ஒரு ஏஐலையோ போய் தேடி பாருங்க, பிரிட்டிஷ் இந்தியன் ஓஷன் டெரிட்டரி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. என்னது இந்தியன் ஓஷன் வந்து பிரிட்டிஷ் டெரிட்டரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு சுவையான வரலாறு. சுவையான வரலாறுன்றதை விட பிரிட்டிஷ் ஏமாத்தின வரலாறு. பிரிட்டிஷ் பல விஷயங்கள்ல எல்லாரையும் ஏமாத்திருக்காங்க. அதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். காமன்வெல்த் நாடுகள்லாம் ஏன் உருவாச்சு, இந்த கதையெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். 60லேருந்து 70களுக்கு உட்பட்ட காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா மொரிஷியஸ் தீவு வந்து அப்போ சுதந்திரம் அடையலை, பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் தான் இருக்கு. அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் சாகோஸ் ஆர்ச்சிபிலாகோ அப்படிம்பாங்க. சாகோஸ் ஆர்ச்சிபிலாகோன்னா சாகோஸ் தீவு கூட்டங்கள்னு அர்த்தம். அந்த தீவு கூட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 தீவுகள் இருக்கு. 60 தீவுகள் இருக்கு. அந்த 60 தீவுகளை என்ன பண்ணிட்டாங்க, பிரிட்டிஷ் வந்து மொரிஷியஸுக்கு சுதந்திரம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அங்க இருந்த மக்களை பூரா நீங்கெல்லாம் கிளம்பி வெளில போங்க அப்படின்னு துரத்தி விட்டாங்க. அந்த தீவுகள்ல வாழ்ந்துகிட்டு இருந்த மக்கள் இருப்பாங்கல்ல, அங்கேயே விவசாயம் பண்ணி கடை வச்சு ஹோட்டல் வச்சு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவ்வளவு பேரையும் கிளம்பி மொரிஷியஸ் போ அப்படின்னு சொல்லி எல்லாரையும் துரத்தி விட்டாங்க. ஏன்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்தாச்சு. அது வர இந்தியால பிரிட்டிஷோட நேவி எல்லாமே இருந்தது. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சாச்சு. இந்த பகுதியில பிரிட்டிஷ்க்கு கண்ட்ரோல் இல்லை, மிலிட்டரி பேஸே இல்லை. அப்ப அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கல்ஃப் நாடுகள்ல இவங்க கண்ட்ரோலுக்கு மொத்தமா அப்போ உடனடியாக கொண்டு வர முடியல. ஏன்னா அப்பதான் இஸ்ரேலுக்கு எல்லாம் பிரிச்சு கொடுத்த டைம். அப்ப அந்த கல்ஃப் பகுதியை தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். கல்ஃப் மற்றும் ஆசிய பகுதிகளை, ஆசியா ஆப்பிரிக்கா போன்ற பகுதிகளை தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னா, ஏன்னா 65 கிட்ட சவுத் ஆப்பிரிக்காவும் விடுதலை வாங்கிட்டு போயாச்சு. அப்ப இவர்களுக்கு ஒரு மிலிட்டரி பேஸ் வேணும்னு சொல்லி தான் என்ன பண்ணாங்க, இந்த தீவுல இருந்தவங்க பூரா காலி பண்ணி போக சொல்லிட்டு அந்த இடத்த வந்து BIOTன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பிரிட்டிஷ் இந்தியன் ஓஷன் டெரிட்டரி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி அந்த இடத்துல பிரிட்டிஷோட ஃபுல் நேவல் பேஸை செட் பண்ணிட்டாங்க. மொரிஷியஸ் இன்னைக்கும் கிளைம் பண்ணிட்டு இருக்கு, அந்த இடம் வந்து எங்களுக்கு தான் சொந்தம், அதை எங்களுக்கு கொடுத்துடணும்னு அவங்க ஐநா சபையில கேட்டுட்டு இருக்காங்க. ஐநா சபையில பெரும்பான்மையான நாடுகள் அதை ஆதரிச்சு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் வழக்கம் போல இவங்க தான் வீட்டோ பவர்னு ஒன்று வச்சிருப்பாங்களே, அந்த தீர்மானத்தை தள்ளி விட்டுருவாங்க. இப்ப இதுல என்ன ஒரு வசதி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தீவு கூட்டம் வந்து இந்த மத்திய ஆசியான்னு சொல்லக்கூடிய, அதாவது மிடில் ஈஸ்ட்னு நம்ம சொல்றோமே, அந்த பகுதிக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் தூரம். இந்த டியாகோ கார்சியான்னு சொல்றாங்களே, அந்த தீவுக்கும் இதுக்கும் 4000 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. இந்த டியாகோ கார்சியாவை பிரிட்டன் கிட்ட இருந்து அமெரிக்கா வந்து வாடகைக்கு வாங்கிட்டாங்க. நான் வாடகை கொடுத்துறேன், எடுத்துக்கிறேன், நீ தீவு மொரிஷியஸுக்கு சொந்தம், பிரிட்டிஷ்காரன் எனக்கு சொந்தம்னு எடுத்து வச்சுக்கிட்டு அதுல உள்வாடகைக்கு வேற அவன் விட்டுட்டு இருக்கிறான். சரியா? அதை உள்வாடகைக்கு வாங்கி அமெரிக்கா அவனோட பேஸை வச்சுக்கிட்டான். இந்த பேஸ் வந்து அவனுக்கு எப்பெல்லாம் யூஸ் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்கான் வார்ல யூஸ் ஆச்சு, இங்க இருந்து ஆப்கானிஸ்தானை அடிக்க முடிஞ்சது. ஈராக் வார்ல யூஸ் ஆச்சு. இப்படி பல நேரங்கள்ல இந்த பேஸை வச்சுக்கிட்டு இங்க இருந்து அடிக்க வேண்டியது. அது பேர் வந்து இன்டர்மீடியட் பேலிஸ்டிக் மிசைல் அப்படிம்பாங்க. இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்ன்றது இதை விட தூரம் ஜாஸ்தியா போகக்கூடியது. இது இன்டர்மீடியட் பேலிஸ்டிக் மிசைல். 4000 கிலோமீட்டருக்கு உட்பட்டு போகக்கூடிய தூரத்தை இன்டர்மீடியட்னு சொல்லுவாங்க.
சரியா? இந்த இன்டர்மீடியட் பேலிஸ்டிக் மிசைல் வந்து ஈரான்ட்ட இல்ல அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஈரானோட அதிகபட்சமாக அந்த ஃபதான் ஒரு மிசைல் ஒன்று இருந்தது, அப்புறம் ஷாஹித்னு இன்னொரு மிசைல். இந்த மிசைல்ஸ் எல்லாம் 2000 கிலோமீட்டருக்கு தான் அதிகபட்சம் போகும். அந்த மிசைல்ஸ் வந்து இஸ்ரேலுக்கு த்ரெட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இது 2000 கிலோமீட்டர் போக முடியும். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் டெஹரானுக்கும் உள்ள தூரம்னு பார்த்தோம்னா 1450 கிலோமீட்டர் தான். அதனால இஸ்ரேலை எந்த பகுதியில வேணாலும் ஈரானால தாக்க முடியும். முதல் முறையாக என்ன பண்ணிட்டாங்க, 2 மிசைல் அனுப்பியிருக்காங்க. ஒன்று போற வழியிலே அது ஏதோ எந்திர கோளாறு, அது வெடிச்சு செதறிடுச்சு. இன்னொன்று இவங்க தீவுக்கே வந்துருச்சு, அது மேலே இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்க. அது வந்து டார்கெட்டை ஹிட் பண்ணலை. டியாகோ கார்சியால போய் அது டார்கெட்டை ஹிட் பண்ணலை, ஆனால் டியாகோ கார்சியாவை ரீச் பண்ணிருச்சுன்றது இப்போ அதுதான் வந்து முதல் காரணம். நாம் நேற்று பேசும்போது சொன்னோமே, ட்ரம்ப் 5 நாள் லீவ் விட்டாரு அப்படின்னு. ஏன்னா இவ்வளவு நாள் அமெரிக்கா நம்பிக்கொண்டு இருந்தது என்னன்னா, இந்த டியாகோ கார்சியால இருந்து நான் வந்து ஒரு ஏவுகணை அனுப்பி ஈரானை அடிக்க முடியும், பதிலுக்கு ஈரானால் அங்க இருந்து இவ்வளவு தூரத்துக்கு அனுப்ப முடியாது அப்படின்ற தைரியம் தான். இப்ப அந்த தைரியம் போயிடுச்சு. நான் தான் சொல்லுவேன்ல, ஈரானை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. அதான் நான் சொல்லுவேன், நம்ம 2ஆம் உலக போருக்கு முன்னாடி தான் ஆயுதங்களை வச்சு வெற்றிகள் தீர்மானிக்கப்பட்டது. இப்ப 2ஆம் உலக போருக்கு பின்னாடி யார் வெட்டினாலும் அருவா வெட்டும், நானும் மதுரக்காரன் தாண்டான்னு எல்லாருமே சொல்லிக்கலான்ற மாதிரி எல்லார்ட்டையும் மிசைல்ஸ் இருக்கு, எல்லார்ட்டையுமே டேங்க் இருக்கு, எல்லார்ட்டையுமே ராக்கெட் இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. ஆனா அமெரிக்கா நம்பிக்கொண்டு இருந்தது இந்த மிசைல் வந்து இங்க வர முடியாது அப்படின்னு. இப்போ வர முடியும்னு காமிச்சிட்டாங்க. ஆனா இது வந்து ஒரு ரியல் த்ரெட் இப்ப அமெரிக்காவுக்கு. ஏன்னா இவ்வளவு நாள் அவங்க நம்பிக்கிட்டு இருந்த ஒரே பலம் அவனால ரீச் பண்ண முடியாதுன்னு, இப்ப அவனால ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சு போச்சு. சரியா? அப்போ இந்த இடத்துல என்ன சிக்கல் வருது, எல்லா கால்குலேஷனும் மாறுது. இப்போ இதுவரை இந்த ஜியோ பொலிட்டிக்கல் கால்குலேஷன் எல்லாமே மாறுது. இல்ல ஒரு ஆயுதத்தினால இதெல்லாம் மாறிடுமா? ஆமாப்பா, ஒரு ஆயுதத்தாலதான் ஸ்ட்ராட்டஜியே மாறும். இவ்வளவு நாள் என்ன இருந்தது, பிரிட்டனும் இங்கிலாந்தும் நினைச்சா ஆப்பிரிக்கா, மிடில் ஈஸ்ட், இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா முதலிய ஏராளமான வெளிநாடுகளை தாக்க முடியும் அப்படின்னு இருந்தது. அவன் ஒரு சர்க்கிள் போட்டு வச்சிருந்தான். இப்ப அவன் இன்னொரு சர்க்கிள் போட்டு காமிச்சிட்டான். இப்ப டெஹரான் ஒரு காம்பஸ் வச்சுக்கோ, 4000 கிலோமீட்டருக்கு ஒரு பென்சில் வச்சு ஒரு வட்டம் போடு, அந்த வட்டத்துக்குள்ள யாரெல்லாம் வர்றா, மொத்த ஆப்பிரிக்காவும் வருது. சரியா? இந்த இவங்களோட BIOT உள்ள வந்துருச்சு. இங்கிலாந்து ப்ராப்பர் அமெரிக்கா உள்ள வரல, அந்த வட்டத்துக்குள்ள வரல. கிரீஸ் போன்ற நாடுகள்லாம் அந்த வட்டத்துக்குள்ள வந்துருது. சைனாவோட எல்லைகள் கூட கொஞ்சம் உள்ள வருது, ரஷ்யாவோட எல்லைகள் கூட கொஞ்சம் உள்ள வருது. இவ்வளவு எதுக்கு, சென்னை அது உள்ள இருக்கு. நாளைக்கு பின்ன மோடி ஏதாவது கீச்சு மூச்சினாருன்னு வச்சுக்க, அவன் பாட்டு போனாது டம்னு பாம்பேல ஒண்ணு சென்னையில ஒண்ணு போட்டு போயிட்டான்னா முடிஞ்சு போச்சு கதை. சென்னையில போட முடியுமான்னா போட முடியும். ஏன் தெரியுமா, டியாகோ கார்சியா 4000 கிலோமீட்டர்ல இருக்கு, சென்னை 3500 கிலோமீட்டர்ல தான் இருக்கு, அதை விட கம்மி தான். அதனால ஈஸியா போட முடியும். பாம்பே இன்னும் கம்மி, டெல்லி ரீச்சபிள். அப்போ நம்மளுடைய மேஜர் சிட்டிஸ் எல்லாமே இப்ப இந்த ரேடாருக்குள்ள வந்துருச்சு. அப்ப நாம முன்னாடி மாதிரி ஈரான்ட்ட வம்பிழுக்க முடியாது. நம்ம மோடி இப்ப திடீர்னு வம்பிழுக்கிறாருல, அது மாதிரிலாம் வம்பிழுக்க முடியாது. நான் வந்து அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொன்னா பதிலுக்கு அவன் வந்து ஒரு குண்டை போட்டு போனான்னா என்ன பண்ணுவீங்க? ஆக இப்போ உங்களுக்கு இந்த பாலிடிக்ஸ் ஏன் மாறுதுன்றது புரிஞ்சிருக்கும். இவ்வளவு நாள் வந்து ஈரானால ரீச் பண்ண முடியாதுன்றது நமக்கு தெரியும். இப்போ ஈரானால ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இடம் வருதுன்னா, இந்த சர்க்கிளே பார்த்து பெரிய 4000 கிலோமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் டெஹரான்ல இருந்து. அப்ப என்ன நடக்குது, இருக்கிற மொத்த வளைகுடா நாடுகளும் அதுக்குள்ள வந்துருது. இந்தியாவே வருது, ஆப்பிரிக்காவே வருதுன்னா மொத்த வளைகுடா நாடுகளும் உள்ள வருது. அப்ப அவனால யாரை வேணாலும் தாக்க முடியும். முன்னாடி கொஞ்சம் தூரமா இருக்கிற நாடெல்லாம் தாக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஆப்கானிஸ்தான்லாம் தாக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆப்கானிஸ்தான்லாம் ரொம்ப ஈஸி, இப்போ பாகிஸ்தான்லாம் ரொம்ப ஈஸி. இப்போ நேத்தே நம்ம பேசியிருந்தோம், இப்போ வந்து செய்திகளை வந்து எப்படி மாத்துறாங்க, அதாவது என்ன நமக்கு ப்ரொஜெக்ட் பண்ணப்படுது, என்ன ப்ராப்பகண்டாவை எடுத்துட்டு வராங்கன்றதே நம்ம அதை தெளிஞ்சு புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகுது. உங்களை போன்ற ஆட்கள்லாம் அதை பேசும்போது தான் அது வெளியே தெரியுது. இப்போ வெஸ்டர்ன் மீடியாஸ் எல்லாமே வந்து வளைகுடா நாடுகளுக்கு, குறிப்பாக அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கிற நாடுகளுக்கு எதிரான விஷயங்களை தான் ப்ராப்பகண்டா பண்ணுறாங்க. அந்த விஷயங்கள் அடிப்பா இப்போ பிபிசிலாம் வந்து பார்த்தா இஸ்ரேலுக்கு ஆதரவான குரல் தான் அவங்க எடுக்கிறாங்க.
பட் ஈரான் வந்து அடிக்கிறத வந்து சொல்லவே மாட்டேன்றாங்க. அதாவது இஸ்ரேல் வந்து அடிச்சிருச்சு, ஈரான் நிலை குலைஞ்சிருச்சு, அங்க வந்து பாலத்தை இடிச்சிட்டாங்க, இங்க வந்து ஒரு பேஸை பிடிச்சிட்டாங்க அப்படின்ற செய்திகள் தான் சொல்றாங்க. ஏன் உண்மையை சொல்ல மாட்டேன்றாங்க? இல்ல, உண்மையை சொல்ல மாட்டாங்கன்றதை விட என்னன்னா, அவர்கள் நாட்டு மக்களை பயமுறுத்த வேணான்றதுக்கு தான் அவங்களோட நோக்கம். சரியா? இப்போ வந்து ஒரு செய்தி வந்து பிரான்ஸை வந்து ஈரானால தாக்க முடியும் அப்படின்னு ஒரு செய்தி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, பிரான்ஸ்ல மக்கள் பீதி ஆவாங்க, அங்க உள்ள பொருளாதாரம் பாதிக்கப்படும். இதை வந்து நீங்க இரட்டை நிலைனும் பார்க்கலாம். அதே நேரத்துல அந்த மக்களை பீதி அடையாம இருக்கிறதுக்காகவும் செய்யறாங்கன்னு நீங்க பார்க்கலாம். ஆனா பொதுவாக ஒரு செய்தி நிறுவனம் வந்து ஒரு சார்பாக செய்தி சொல்லக்கூடாது, அதுதான் தப்பு. இந்த இடத்துல பிபிசி எல்லாம் படக்கூடிய தவறு என்னன்னா, இஸ்ரேல் சார்பாக நியூஸ் சொல்றது, அமெரிக்கா சார்பாக நியூஸ் சொல்றது. இந்த தொடர்ச்சியான கட்டமைப்பு தான் ஒரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்தப்படும் போது கூட அந்த தாக்குதல் வந்து நியாயமானதுதான், ஏன்னா அவங்க முஸ்லீமு அப்படின்னு ஒரு பொது கட்டமைப்பு உருவாகுது பார்த்தீங்களா? அந்த கட்டமைப்போ பாகிஸ்தான் முஸ்லீம் நாடு தாம்மா, அதுக்காக சைனா வந்து பாகிஸ்தானை தாக்குது சும்மா காரணம் இல்லாம அப்படின்னு சொன்னா அது நியாயம்னு சொல்ல முடியுமா? பாகிஸ்தான் முஸ்லீம் நாடாவே இருக்கட்டும், நமக்கு எதிரி நாடாவே இருக்கட்டும், சைனா போய் தாக்க போறது இல்ல. ஒருவேளை நாளைய பாகிஸ்தான் வச்சானா அது இந்தியாவை எந்த விதமான காரணமே இல்லாம அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவ்வளவுதான். அதாவது சாவரனிட்டி, இறையாண்மைன்றது எல்லா நாட்டுக்கும் பொதுவானது. ஒரு சின்ன நாடா இருந்தாலும் அதுக்கு ஒரு இறையாண்மை இருக்கு. அது அமெரிக்கா மாதிரி பெரிய நாடாக இருந்தாலும் இறையாண்மை ரெண்டு பேருக்கும் சமம் தான். எப்படி நம்ம சொல்றோம்ல, ஒரு ஓட்டு ஒரு ஆளுக்கு அப்படின்னு. அம்பானி போட்டாலும் ஒரு ஓட்டு தான், கிருஷ்ணவேல் போட்டாலும் ஒரு ஓட்டு தான், அர்ஜுன் போட்டாலும் ஒரு ஓட்டு தான் நம்ம வச்சிருக்கோம்ல. அது மாதிரி தான் சாவரனிட்டிங்கிறது. அது எந்த அளவுக்கு சின்ன நாடாக இருந்தாலும் அந்த நாட்டுக்கு ஒரு இறையாண்மைன்னு ஒன்று இருக்கு. அந்த இறையாண்மையில் தலையிடுவதற்கு வேறு எந்த நாட்டுக்கும் உரிமை கிடையாது அப்படின்றத உறுதி செய்யறதுக்கு தான் ஐநா சபை வச்சிருக்கிறோம். ஆனா இப்ப இந்த செய்தி ஊடகங்கள் பூரா பண்றது பூரா எப்படி பரப்புறாங்க? நம்ம ஊர்ல சொல்லிட்டு இருக்காங்கல்ல, முஸ்லீம்னா குண்டு வைப்பான், முஸ்லீம்னா வெட்டுவான், கமெண்ட்ல தான் நம்ம தான் பாக்குறோமே. அதே மாதிரி ஒரு விஷயத்த இன்டர்நேஷனல் லெவல்ல அவனுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஈரான்றது ஒரு நாடு, அவனுக்கு ஒரு சவரனிட்டி இருக்கு. ஆனாலும் அவனை தாக்குறது முதல்ல இஸ்ரேலு, அப்போ அவன் திருப்பி தாக்குனாலும் அது வந்து தீவிரவாத நடவடிக்கைன்னு பேசுறாங்கல்ல. இப்படி பேசுறது தான் உலகம் முழுவதும் இந்த ஊடகங்கள் வந்து மேற்கத்திய உலகத்துக்கு நியாயத்தை மட்டுமே பேசுவதாக பேசுறாங்க. சைனா மேல பிரிட்டிஷ் வந்து படையெடுத்தாங்கப்பா முன்னாடி, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி. எதுக்கு படையெடுத்தான் தெரியுமா? சைனாவுள்ள என்ன ஓபியம் விற்க ஏன் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு. இது எப்படி இருக்கு பாருங்க, அது பேரே ஓபியம் வார்னே பேரு. இங்க இருந்து இந்தியாவில வந்து ஓபியத்தை விளைய வச்சு அதை கொண்டு போய் சைனால விற்கிறது. இப்போ இருக்கக்கூடிய பல கார்பரேட் நிறுவனங்கள்னு இப்போ சொல்லிக்கிறவெல்லாம் அந்த காலத்துல வந்து பிரிட்டிஷ்க்கு இந்த ஓபியம் கடத்துறதுக்காக பயன்படுத்தினவங்க. அது பேரே ஓபியம் வார்னு தான் பேரு. அந்த எதுக்கு சண்டை? சைனால கொண்டாந்து நான் ஓபியம் வைப்பேன், நீ ஏன் அலோவ் பண்ண மாட்டேற அப்படின்னு சண்டை போட்டாங்க. சண்டை போட்டு கடைசியில் சண்டையில் ஒரு ட்ரீட்டிக்கு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி, அந்த ட்ரீட்டி தான் என்னது, 99 வருஷத்துக்கு ஹாங்காங் தீவை எனக்கு லீஸ் கொடுத்துரு, நானே வச்சுப்பேன் அப்படின்னு. சைனா விட்டு தனியாக பிரிச்சுட்டாங்க ஹாங்காங். ஹாங்காங் அவன் கைக்கு வந்ததுக்கப்புறம் ஓபியம் விற்கணும்ல, அப்புறம் ஓபியம் விற்கல. அதுக்கப்புறம் அவன் வேற தொழிலுக்கு போயிட்டாங்க. ஸோ இது மேற்கத்திய உலகங்கள் இன்னைக்கு நேற்று இல்லை, எப்போ தொழில் புரட்சி வந்ததோ, தொழில் புரட்சி வந்த காலத்திலிருந்து இன்னைக்கு வர உலகத்தின் மற்ற எல்லா நாடுகளையும் சுரண்டுவதற்கு தான் ஏதாவது ஒரு வழியை தேடிட்டு இருக்கிறாங்க. அதில் எஸ்கேப் ஆனது 3 பேர் தான். அது ஒன்று ஜப்பானு, இன்னொன்று சைனா, இன்னொன்று ரஷ்யா. இந்த 3 பேரை தவிர மீதி எல்லா நாடுகளும் அமெரிக்கா மற்றும் பிரிட்டனின் கைப்பிடியில தான் மாட்டிட்டு இருக்குது. இன்னைக்கும் பாருங்க, சவுத் ஆப்பிரிக்கா பூரா 2 வேலை தான் நடக்குது. ஒன்று போதைப் பொருட்கள், இல்லைன்னா சோயாவான்னு அவங்க ஒன்று இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதை சாப்பிட முடியல, ஏன்னா அது ஹெவி புரோட்டீன். அந்த புரோட்டீன் நம்மளால சாப்பிட முடியாது, டைஜஸ்ட் பண்ண முடியாது. நீ வாத்து முட்டையை பாரு, கோழி முட்டையை மாதிரி அப்படியே வேக வச்சா வேகாது. அது தண்ணியில் உடச்சி ஊற்றி வேக வச்சாதான் வேகும். அதுபோல அந்த சோயா பீன்ஸை வந்து நம்மளால சாப்பிட முடியாது. ஆனால் அதுக்காக என்ன பண்ணுறான் பாரு, உலகம் பூரா ஆளுங்களுக்கு காசு கொடுத்து ஈட்டான்னு ஒரு நிறுவனத்தை வச்சு, எதுக்கு நான்வெஜ் சாப்பிட்றீங்க, உங்களுக்கு பால் எதுக்கு குடிக்கிறீங்க, பால் வேணுன்னா சோயா பால் குடிக்கலாமே, அதே புரதம் கிடைக்குமே. நீங்கள் வந்து சைனா தான் பெரிய இம்போர்ட்டர் சோயாபீன்ஸில்.
இம்போர்ட் பண்ணி அவன் எதுக்கு போடுறான்னா மாட்டு தீவனத்துக்கு தான் போடுறான். அது மாடால தான் டைஜஸ்ட் பண்ண முடியும். ஆனாலும் அதை ப்ரொபகண்டா பண்றான் பாரு. அப்போ இந்த செய்தி ஊடகங்கள் வந்து எல்லா வகையிலும் மேற்குலக நாடுகளின் நலனை குறித்து ஒரு ப்ரொபகண்டாவை செட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அது தெரியாம இங்க நம்ம ஊர்லயும் வந்து யூடியூப் சேனல்லையும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஆமாப்பா மாடு பாவம் இல்லப்பா, மாடெல்லாம் புரோட்டீன் எங்க இருந்து எடுக்குது, கீரை சாப்பிடுது, புல்லு சாப்பிடுது, அதுல இருந்தானே அதுக்கு புரோட்டீன் கிடைக்குது. அதுக்காக ஒரு மனுஷன் வந்து மாடு திங்கிற அளவுக்கு கீரை திங்க முடியுமா? திங்க முடியாது. ஒரு முட்டையை ஒரு வைக்கா பொருளை தான் அது ஒண்ணு. ஆமா, வைக்க பொருளை விட்டு மேடானு காலையில இருந்து மேய்ஞ்சிட்டே இருன்னு சொல்ல வேண்டியதுதான். சோ இதே போலவே எப்படி இந்த சோயாபீன்ஸ்ல ஒரு அரசியல் இருக்கோ அதே போலத்தான் பிபிசி போன்ற நாடுகள் இந்த போர்கள்லயும் ஒரு அரசியலை கொண்டாந்து, ஏன்னா இப்ப இந்த போர்ல வந்து ஈரான் கை ஓங்குது, அமெரிக்கா கொஞ்சம் அடங்கி போகுதுன்னு சொன்னா எல்லாரும் பேனிக் ஆகி பெட்ரோலை கொடு, டீசலை கொடுன்னு எல்லாரும் போய் வாங்க ஆரம்பிப்பா. செயற்கை தட்டுப்பாடு ஏற்படும், பொருளாதாரம் பாதிக்கப்படும். ஸோ அதுக்காக ஒரு காரணம்னாலும் இன்னொரு காரணம் அயோக்கியத்தனமான காரணம் தான், வேணும்னே தான் பண்றாங்க. ஸோ இந்த மிசைல் டெஸ்ட் பண்ணதுல இதை டெஸ்ட்னு நம்ம வச்சுக்கலாம், தாக்குதல்னு கூட நம்ம சொல்ல வேணாம். இந்த மிசைல் டெஸ்டிங்ல அமெரிக்கா உண்மையில் பயந்துட்டாங்க. ஏன்னா இது நியூக்ளியர் வெப்பன்லாம் வேணாம், இப்போ நியூக்ளியர் வெப்பனாவே இருந்து தொலைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் 2 நாடுகளோட மொத்த ராணுவ பேஸும் காலி ஆயிடும். ஏன்னா அங்க ஒரு ஆள் கூட சிவிலியனே கிடையாது, எல்லாருமே மிலிட்ரி ஆபீசர்ஸ், சோல்ஜர்ஸ், இல்லைன்னா அந்த மிலிட்ரிக்காக கான்ட்ராக்ட் லேபர்ஸ் வருவாங்கல்ல, அந்த கான்ட்ராக்ட் லேபர்ஸ். இதை தாண்டி வேற யாருமே அங்க கிடையாது. அப்ப அது வந்து ஒரு பொட்டன்ஷியல் டார்கெட் மட்டும் கிடையாது, மேஜர் டார்கெட். ஈரான் டியாகோ கிராசியாவை காலி பண்ணுச்சுன்னா அமெரிக்காவோட நஷ்டம் கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு ஒரு பெரிய நஷ்டமாயிடும். அதுதான் காரணம் ட்ரம்ப் வந்து இப்போதைக்கு தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றது. அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தகவலை பதிவு மிக்க ரொம்ப நன்றி. நன்றி.